ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ நரைமுடியை நிரந்தரமாக கருப்பாக்கிறதுக்காக ஒரு இயற்கையான ஒரு ஹேர் டை நம்ம வீட்டிலே இப்போ செய்ய போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹேர் டை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 200 ml தண்ணி எடுத்துக்குவோம். அதில் 2 ஸ்பூன் காஃபி தூள் போட்டுக்கலாம். அதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ஃபில்ட்ரு காஃபி தூள் தான் நம்ம அதில் சேர்த்துருக்கோம். நல்லா கொதிக்க வச்சு ஒரு கிளாஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். அதை அப்போ தான் நல்லா கொதிச்சதுனா தான் அதோடய சாயம் இறங்கும். இப்போ நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். அதை வடிகட்டி எடுத்தாச்சு. நம்ம இப்போ பேக் செய்கிறதுக்கான டிகாஷன் ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெது வெதுப்பாகவும் இருக்குது. இப்போ நம்ம பேக் செய்கிறதுக்கு மருதாணி பவுட்ரு, திரிபலாசூரணம் 2 எடுத்துக்கிட்டோம். பவுலில் மருதாணி பவுட்ரு 4 ஸ்பூன் போட்டுக்கலாம். திரிபலாசூரணம் 2 ஸ்பூனு போட்டுக்கிட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்குங்க. பொடியை நல்லா கலக்கிட்டு அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச காஃபி, ஃபில்ட்ரு காஃபி டிகாஷனை அதில் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கட்டியாக இருக்கக்கூடாது. நரைமுடிகளை கருப்பாக மாற்ற பல ஹேர் டை இருந்தாலும் நம்ம கெமிக்கல் ஹேர் டை பயன்படுத்தினா அது உடலுக்கு ஆரோக்கியத்துக்கும் பல கேடுகளை உண்டாக்கும். அந்த வரிசையில் உடனடி நரைமுடி கவரேஜுக்காக நம்ம வீட்டிலையே கெமிக்கல் இல்லாமல் ஒரு இயற்கையான ஒரு ஹேர் டை நம்ம இப்போ ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நரைமுடி பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் ஸ்ட்ரெஸ் மற்றும் உணவு முறை பழக்க வழக்கங்கள் தான். வயதானவர்களுக்கு நரைமுடி வர்றது ஒரு இயல்பான ஒன்று தான். ஆனால் இன்றைக்கி காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு கூட நரைமுடி வந்துருச்சு. அது ஒரு சிலருக்கு கால்சியம் குறைபாடு காரணமாகவும் இருக்கலாம். இயற்கையான ஹேர் டையை பயன்படுத்தலாம். எலுமிச்சம்பழம் ஒரு 1/2 பழம் புழிஞ்சு விட்டுக்கலாம் அதில் பேக்கில். அதை நல்லா இந்த பேக்கை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த பேக்கோடு நம்ம எலுமிச்சை சாறு சேர்க்கறதுனால இந்த பேக்கோட கலரை நமக்கு நல்லா டார்க் ஆக்கி கொடுக்கும். வாங்க இப்போ நம்ம தலையில் பேக்கை அப்ளை பண்ணி காமிக்கிறேன். நாள் நம்ம இந்த மருதாணி பேக்கை அப்ளை பண்ணுறோம். தலையில் எண்ணெய் பிசுபிசுப்பு இல்லாமல், சிக்கு இல்லாமல் சீவிட்டு பகுதி பகுதியாக பிரித்து நல்லா வேர்க்காலில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணுங்கள். நல்லா அடி மயிர்கால் வரி படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பேக்கை தலையில் ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ளைன் வாட்டரில் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், வாஷ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் ரிசல்ட் எப்படி வந்திருக்கு பாருங்கள். நல்லா டார்க் ப்ரௌன்லாம் இருக்குது பாருங்கள். இது நாள் மருதாணி பேக் அப்ளை பண்ணி போட்டது. இப்போ மறுநாள் அவுரி பொடியை நம்ம அப்ளை பண்ண போகிறோம். மறுநாள் நம்ம அவுரி பொடி எப்படி ரெடி பண்ணி அப்ளை பண்ணுறது காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துகிட்டு அதில் அவுரி பொடியை எடுத்துக்கலாம். நான் ஒரு 5 ஸ்பூன் போட போகிறேன். உங்கள் தலைமுடி எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவுரி பொடியை கலந்துக்குங்க. முடி அதிகமாக இருந்தால் கொஞ்சம் நிறைய சேர்த்து போட்டுக்குங்க, கம்மியாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுங்க. இப்போ நான் ஒரு 5 ஸ்பூன் அவுரி பொடி எடுத்துருக்கேன். அவுரி பொடியை 1க்கு 2 பேக் போட்டு நல்லா அதை பேக் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஓப்பனில் இருந்துச்சுன்னா அதோட கலர் தன்மை போயிடும். இப்போ மருதாணி கூட வெளியில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ஆகாது. ஆனால் அவுரி பொடியை நல்லா பேக்கிங் நல்லா பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அப்போ தான் அதை ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியும். அதோடைய கலர் தன்மை போகாமல் இருக்கும். இப்போ இதில் பவுடரில் தண்ணியை தேவையான அளவு ஊற்றி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், கட்டி இல்லாமல். இந்த தண்ணியை வெது வெதுப்பான தண்ணியாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். டை நீங்கள் முதல்ல யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு காது ஓரத்தில் இல்லைனாக்கா கை முடியில் லேசாக அடித்து பாருங்கள். ஏதாவது அரிப்பு, நமைச்சல், எரிச்சல் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா
நீங்கள் அந்த டையை யூஸ் பண்ணாதீங்க. அப்படி எதுவும் இல்லைனாக்கா நீங்கள் தலை முழுக்க அந்த டையை பயன்படுத்தலாம். இந்த அவுரி பேக் கூட நம்ம உப்பு சேர்க்க போகிறோம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே போதும். இதை நம்ம அவுரி கூட சேர்க்கறதுனால அந்த கலரை நமக்கு நல்லா டார்க்னஸாக கூட்டி கொடுக்கும். உப்பை லைட்டாக போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை அவுரி பேக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம முதல் நாள் ஹென்னா பேக்கு யூஸ் பண்ணோம். இப்போ மறுநாள் அவுரி பேக்கு யூஸ் பண்ணுறோம். அவுரி பேக்கு நம்ம அடிக்கிறதுக்கு முன்பு அது எங்கெல்லாம் படக்கூடாதோ அந்த இடத்துலலாம் நம்ம தேங்காய் எண்ணெயை சிறிது தடவிக்கின்னு அதுக்கப்புறம் டையை யூஸ் பண்ணோம். அதையும் மீறி வேறு எங்கேயாவது முகத்துலேயோ வேறு எந்த இடத்துலையாவது அந்த கரை பட்டுருச்சுன்னா ஒரு பருத்தி துணியில் ஆல்கஹாலை நனைச்சி தேய்ச்சா அந்த கரை எல்லாமே போயிடும். நரைமுடிக்கு பலவிதமான ஹேர் டைகள் இப்போ இருக்குது. செயற்கை மற்றும் இயற்கை ஹேர் டை 2 விதத்தில் இருக்குது. இது எல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. இயற்கை ஹேர் டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இருக்குது எல்லாருக்குமே அது ஒத்துக்கும். ஆனால் அதே செயற்கை ஹேர் டை பயன்படுத்திங்கன்னா ஒரு சிலருக்கு அது அலர்ஜியை கொடுக்கும். முதல்ல நம்ம ஹென்னா பேக்கை அப்ளை பண்ணல அதே மாதிரி தலைக்கு எண்ணெய் வைக்காமல் அது எப்படி அப்ளை பண்ணமோ அதே மாதிரி பகுதி பகுதியாக பிரித்து வேர்க்காலில் நல்லா படுற மாதிரி நம்ம அவுரிப்படியே நல்லா அப்ளை பண்ணணும். தலை முழுக்க நல்லா அடிச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு ப்ளைன் வாட்டரில் ஷாம்பு எதுவும் யூஸ் பண்ணாமல் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. இன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான பேர் ரசாயன கலந்த ஹேர் டை தான் யூஸ் பண்ணுறாங்க. இதனால் முடியோட ஆரோக்கியம் பாதிக்கப்படுறது இல்லாமல் பல பக்க விளைவுகளும் ஏற்படுது. அதனால் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டிலேயே எளிதாக இயற்கையான ஒரு ஹேர் டையை தயாரித்து அதை பயன்படுத்துங்க. மருதாணிகளையும் அவுரியும் பயன்படுத்தி ரசாயனம் இல்லாத ஒரு இயற்கையான ஹேர் டையை நீங்களே தயாரித்து இதை பயன்படுத்துங்க. இது முடிக்கு நிறத்தை கொடுக்கறது இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு உதவும். இயற்கையின் வழியில் முடியின் நிறத்தை மாற்ற விரும்புகிறவங்களுக்கு இந்த ஹேர் பேக் ஒரு சிறந்த வழியாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் இயற்கையான வழியில் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ ரிசல்ட்டை பார்க்கலாம். பார்த்தீங்களா முடி எவ்வளோ கருமையாக இருக்குது, நல்லா டார்க்னஸ்ஸாக இருக்குது, நல்லா பிடிச்சிருக்கு கலரு. நீங்களும் இந்த ஹேர் டையை யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ வேணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.